வணக்கம் அண்ட் வெல்கம் டு Ncredibles கிச்சன். நான் உங்கள் நிவேதா வெங்கடேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிக்கன் தொக்கு. இதை நீங்கள் சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம இப்போ சிக்கன் தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், எலுமிச்சப்பழ சாறு அரை பழத்தோடது, அடுத்து க்ரீன் பேஸ்ட், ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் 3 பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரத்துக்கு மேலே தனியாக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் அது கூட 2 பட்டை 4 கிராம்பு போட்டுக்கிறோம். 1/2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டா அது சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. அது கூட இப்போ நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து அதை வதக்கிட்டோம். அடுத்து 2 தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிடலாம். தக்காளி போட்டதும் நம்மளுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி அதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். நீங்கள் கரண்டி வச்சு நல்லா தக்காளியை நசுக்கி விட்டால் நல்லா சீக்கிரமாக நசுங்கி நல்லா வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சிக்கனே கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடி திறந்து ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. இப்போ சிக்கன் வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றினா போதும். உப்பு பார்த்துக்கோங்க. சப்போஸ் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சிக்கன் நல்லா வேகணும். அதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக விடணும். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நடுவில் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் வெந்திருக்கும், நம்ம திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்க இந்த தண்ணி, இந்த கிரேவி நல்லா சுண்டி திக்காகிற அளவுக்கு அப்படியே குக் பண்ணிகிட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதோ நம்ம சுவையான சிக்கன் தொக்கு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். I am the director of photography. Yes, of course. Thank you, sir. Thank you.